வணக்கம். தமிழ் மக்களை எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இன்புற்று இருக்க வேண்டும். இப்போ 2 நாளைக்கு முன்ன நம்ம மலையாள விந்துக்கு பிறந்த சைமன் செபாஸ்டின் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கான். அடே புறம்போக்கு சைமன், திருப்பூர்க்கி செபாஸ்டின், இங்க வா, நான் சொல்றேன். நீ முதல்ல வச்ச குற்றச்சாட்டு என்ன? தமிழக முதலமைச்சர் டெல்லி போயிட்டு மோடியில காலில் விழுந்துட்டான்னு சொல்லி. அவர் மோடி காலில் விழல, சரி, அப்படியே நீ சொன்ன மாதிரி அவர் காலில் விழுந்திருந்தாலும் அதில் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னா, ஒரு மூத்த அரசியல்வாதி, வயசுல பெரியவர், எல்லாத்துக்கும் மேல ஒரு பிரதம மந்திரி. சரியா? பிரதம மந்திரி எதை செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட் வேணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும். சரியா? அதோட ஒன்றிய அரசுல போயிட்டு காலில் விழுது, அது பெரிய அவமானம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, இங்க வா, நான் கேட்கிறேன் உன் கேள்வி. நீ இதுதான் இத்தனை நாளைக்கு எத்தனை பேருடைய காலில் விழுந்திருக்க? உனக்கு தெரியாது, நான் சொல்றேன். 7 முறை கருக்கரைச்சியே, ஒவ்வொரு முறை கருக்கறதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 100 முறை அந்த பொம்பளையோட காலில் விழுந்திருப்பியா இல்லையா? 7 × 100 700 தடவை அந்த பொம்பளை காலில் விழுந்திருப்பேன். சரியா? நக்கியிருப்பேன். அது உனக்கு அவமானமா தெரியல, அது உனக்கு அசிங்கமா தெரியல, அது உன் கண்ணில் வரல, உன் யோசனையில வரல. சரி, அதை விடு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் காலில் போயிட்டு விழுந்து, சரியா, இலை மறந்தால் ஈழம் மலரும் சொன்னேன். அப்போ உனக்கு கொள்கை என்னன்னு தெரியாது, உண்ட கோட்பாடு என்னன்னு மறந்துட்ட. சரியா? உண்ட கொள்கை, கோட்பாடு, சரியா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் மறந்துட்டு காலில் விழுந்துட்டு, சரியா, காலை நக்கிட்டு வந்துட்ட. அப்போ உனக்கு அந்த மான, ரோசம், வெட்கம், சூடு, சொரணம் ஒன்றும் இல்லை உனக்கு. சரியா? அதுக்கு பிறகு துக்கம் விசாரிக்கணும்னு சொன்னா இழவு வீட்டுக்கு போகணும்டா, பொறுக்கி பன்னாட. அதை விட்டுட்டு அவரோட தம்பியோட வீட்டுக்கு போயிட்டு, சரியா, மு.க. ஸ்டாலின் காலை நக்கிட்டு, சரியா, காலை நக்கிலே காலில் விழுந்தியா? ரெண்டும் செஞ்ச. வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒன்றுமே இல்லாம திமுக காரங்கிட்ட காலில் விழுந்துட்டு கொத்தடிமையா திமுக காரன் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப எங்க போச்சு உண்ட மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாம்? எங்க போச்சு உண்ட இது, உண்ட கோட்பாடும் கொள்கையும்? டிவிக்கே அடிச்சிட்டு இருந்த. எங்கடா போச்சு உண்ட கொள்கை, கோட்பாடு எல்லாம்? எல்லாத்தையும் அடகு வச்சுட்ட இல்லையா? எல்லாத்தையும் அடகு வச்சுட்ட. சரி, ரெண்டாவது, இந்த கால ஒரு விஷயத்துக்கு பதில் கொடுத்துருவ. ரெண்டாவது விஷயம், நீ என்ன சொல்லியிருக்க? விஜய்ட ஏதாவது ஒரு படம் நல்ல படமா சொல்லு. அடை புறம்போக்கு, திருப்பூர்க்கி, சரியா, விஜய் நடிச்ச படம் எல்லாம் பார்த்து தான் அந்த பையனுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சி, சரியா, படிப்படியா சரியா வளர்ந்து, சரியா, தனக்குன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, அதுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, அதுக்குன்னு ஒரு கட்சியை வச்சு, அந்த கட்சியில எத்தனையோ தடை வந்தாலும் அதை படிக்கெல்லாம் மாற்றி பிரச்சாரம் செஞ்சு, இன்னைக்கு சரியா ஒரு தொகுதியும் டெபாசிட் வாங்காத உனக்கு முன்னால முதலமைச்சரா உட்காந்துருக்காரு. அப்போ அவரோட படம் நல்ல படமா இல்லையான்றது மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி பன்னாடையும் பொறம்போக்கும் கைசாடையும் அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. கைசாடையும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை, மக்கள் கொடுத்துட்டாங்க சர்டிபிகேட். போதுமா? அடுத்தது நீ என்ன சொல்லியிருக்க? அதே மேடையில் அடுத்தது நீ என்ன சொல்லியிருக்க? நான் மட்டும் முதலமைச்சராகி இருந்தால் ஓகேவா, நீ என்ன செஞ்சிருப்பேன்னு நான் சொல்றேன். சரியா? ஒரு 30-35 அமைச்சர்கள்ட்ட போஸ்ட் உருவாக்கி, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவ்வளவு காசு கொடுக்கணும், 10 லட்சம் 20 லட்சம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட காசை வாங்கி, அந்த முதலமைச்சர் அந்த அமைச்சருக்கு ஒரு துறை அமைச்சரை போட்டு அவங்க கிட்டையும் காசு பண்ணி, உண்ட பேங்க் பேலன்ஸை, உண்ட சொத்தை நீ பலப்படுத்தியிருப்பாய். இதுதான் உண்ட கொள்கையும் கோட்பாடும். சரியா? ஊர் அடிச்சு உலையில போடுறது உண்ட கொள்கை. சரியா? திரள் நிதி என்ற பெயர்ல சொத்து சேர்க்கறது உண்ட கோட்பாடு. புறம்போக்கு. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். சரியா? உண்ட கட்சியோட தலைவர் யாருன்னு சொல்லி கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுறோம். ஒருங்கிணைப்பாளராக வச்சிருக்கேன், உன்னோட கட்சியோட தலைவரை பேரை சொல்லிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் 4 கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். அவன் எப்படிப்பட்ட புறம்போக்கா இருப்பான்? கட்சியோட தலைவர்
ம் இந்த கட்சி உண்ட கட்சி இல்லை, சுபா முத்தகுமாரோட கட்சி அது. கவனம். கத்தி கத்தி வளர்த்தேன்னு சொல்லி ஏன்டா புறம்போக்கு பன்னாட திருப்பூர்க்கி. அப்போ ஏன்டா மேடையில் திமுகவுக்கு ஓட்டு உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொன்ன? ஏன் சொன்ன? ஏன்டா சொன்ன? எல்லாம் டிவிக்கு யோசிச்சாங்கன்னா எல்லாருக்கும் ஓண்டு ஒப்பாரி இது அழுக வருது. இழ வீட்டில் அழுகுற மாதிரி அழுகுறான். அங்கே குளத்தூரில் சத்யராஜ் உண்மைக்கே அவள் அழுதானா இல்லை குளத்தூரில் இருக்கிறவங்கலாம் சரியா அவனோட வீட்டில் உட்காந்து கொண்டு ஸ்டாலின் வீட்டில் அறிவாலயத்தில் எல்லாம் எப்படி ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு சொல்லி அதை நடிச்சு காட்டானான்னு தெரியாது. அது அந்த சத்யராஜுக்கும் அவனுக்கு தான் தெரியும். அப்போ போய் பாருங்க, அந்த கிளிப்பை போய் பாருங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு கண்ணில் தண்ணி வர மாதிரி தெரியல. சரி, அவன் அப்படித்தான் நடிச்சு காட்டியிருக்கான். திமுகவில் இருக்கவங்களாம் எப்படி கதறான், எப்படி ஒப்பாரி வைக்கிறான்னு சொல்லி நடிச்சு காட்டியிருக்கான் குளத்தூரில் வந்து. அதுக்கு அவனுக்கு கிடைச்சது திமுக மேடை நடிச்சு காட்டியிருக்கான். அதுவும் என்ன சொல்லியிருக்கான்? ஏண்டா பொறுக்கீங்களா, திமுகவுக்கு ஓட்டு போட்டா மக்கள் நல்லவங்க, திமுகவுக்கு ஓட்டு போடலன்னு சொன்னா மக்கள் எல்லாம் கெட்டவங்க. எப்படிப்பட்ட கேவலமான மைண்ட்ல இருக்கீங்களா நீங்க? இதுல வேற போராடுவோம், நன்றி சொல்ல போராடுவோம். அரசியல் நன்றி சொல்ல போறாங்களா? அங்க மேடைக்கு மேடை போட்டு குளத்தூர் மக்களை ஆளுக்கு ஆளு போட்டு பேசுறாங்க. ஆண்டா என்ன சொல்றான்? துரோகம், இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அங்க மீச நக்கி ஒரு புறம்போக்கு இருக்கான், நடுநிலை ஆயுதான்னு சொல்லிக்கிட்டு, சரியா, அவன் ஒரு ஓட்டுக்கு 5 லட்சம் ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய், சாரி, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறான். இவனெல்லாம் உண்மைக்கே உங்களை சப்போர்ட் பண்றாங்களா, உங்களை காலை வாரி விடுறாங்களா? முதல்ல அதை பாருங்கடா. மீண்டும் சந்திக்கலாம். இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.